பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தாக்கல் செய்த மனுவுக்கு வருகின்ற 11ஆம் தேதிக்குள் மருத்துவர் ராமதாஸ் தரப்பினர் பதிலளிக்க வேண்டும் என சென்னை உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாமக பெயர், சின்னம் ஆகியவற்றை அன்புமணி மற்றும் அவரது ஆதரவாளர்கள் பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தொடர்ந்த வழக்கு இன்று நீதிபதி எம். தர்மபிரபு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ராமதாஸ் தாக்கல் செய்த வழக்கை நிராகரிக்க வேண்டும் என அன்புமணி தரப்பில் ஒரு புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் டாக்டர் ராமதாஸுக்கு 87 வயது ஆகிறது. இதை பயன்படுத்தி சிலர் அவரை தவறாக வழிநடத்துகின்றனர். ராமதாஸ் தன்னைத்தானோ பாமகவின் தலைவர் என அறிவித்துக் கொண்டது கட்சியின் சட்ட விதிகளுக்கு உட்பட்டது அல்ல என்றும், பாமகவின் நிறுவனர் என்ற அடிப்படையில் பாமக கட்சியில் ஆலோசனை வழங்கி கட்சியின் வழிகாட்டுதலை மட்டுமே மேற்கொள்ள முடியும். ஆனால் கட்சியின் முடிவுகளை எடுக்க பாமகவின் பொதுக்குழுதான் உச்சபட்ச அதிகாரம் கொண்டது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்தது இல்லை என்பதால் ராமதாஸ் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டது. இதனையடுத்து அன்புமணி தாக்கல் செய்த இந்த மனுவுக்கு வருகின்ற 11ஆம் தேதிக்குள் ராமதாஸ் தரப்பில் பதிலளிக்க வேண்டும் என கூறி விசாரணையை உரிமையியல் நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது.